This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாக உனக்கான ஒரு நல்லதை சொல்வதற்காக தான் உன் வீட்டு வாசலில் கால் கடுக்க நிற்கிறேன். நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என துடித்து கொண்டே இருந்தாயல்லவா? நீ எதிர்நோக்கி காத்திருந்த அந்த நல்ல விஷயத்தை வெற்றிகரமாய் முடித்து கொடுத்து அதிர்ஷ்டத்தையும் உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காக நான் வந்துவிட்டேன். நீ கலங்கி நிற்கும்போது நானே நேரடியாக வருவேன் என நினைக்காதே. நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக நான் அனுப்பி வைப்பேன். உன் வலியும் வேதனையும் எப்படிப்பட்டது என்பதை முழுவதுமாக புரிந்த நான் அதை எப்படி உனக்காக சரி செய்து கொடுக்காமல் இருப்பேன்? உன் விருப்பங்களும் வேண்டுதல்களும் எல்லாமே நிறைவேறதான் போகிறது. உன்னுடைய வேதனைகளும் வருத்தங்களும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளேன் செல்லமே. ஏனெனில் இந்த உலகம் மிகவும் போலியானது. அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்யும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் போதோ நீ நொந்து போகவே கூடாது அல்லவா? அதற்காக தான் சொல்கிறேன். எந்த அளவு பாசமும் நேசமும் கொடுக்கிறாயோ அதை ஒரு அளவோடு வைத்துக்கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவும் கற்றுக்கொள். எல்லாரும் அவரவர்கள் விஷயத்தில் சரியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நீதான் எதுவும் புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக எல்லார் மீதும் பாசம் வைத்து அன்பு பாசம் என ஏமாந்து போகிறாய். நல்லதே செய்ய வேண்டும் என சொல்லுகிறேன் தானே, ஆனால் எல்லாமே அளவோடு இருக்கட்டும் என்பதையும் நான் தான் சொல்கிறேன். தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் சரி நரியும் சரி பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அருகில் போய் பார்த்தால்தானே நாயுடைய நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் உனக்கு புரியும். அதே போல்தான் சில மனிதர்கள் பழகும்போதும் பேசும்போதும் மிக நல்ல விதமாகவே தெரிவார்கள். அவர்களை பற்றி யோசிப்பதும் புரிந்து கொள்வதும் கணிப்பதும் கூட கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் கூட பழகி பார்த்தால் எப்போது எப்படி மாறுவார்கள், எப்படி பேசுவார்கள், எப்படி ஏமாற்றுவார்கள் என நீ புரிந்து கொள்ளலாம் என் செல்லமே. உன் வராகியம்மா, நான் உன்னை பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உனக்கு அழுக தெரியாமல் இல்லை. ஆனால் யார் கண் முன்னாலும் அழுது அவமானப்பட்டு விடக்கூடாது என கண்ணீரை மறைத்து வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மனதிற்குள் நிறைய அன்பை வைத்து கொண்டு எல்லாரிடமும் அதை வெளிக்காட்ட தெரியாமல் வெளிக்காட்ட முடியாமல் மனதில் வைத்து கொண்டே கலங்குகிறாய். பணத்தை தேடி ஓடுகிறாய் என உன்னை பற்றி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் உன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக நீ தன்னிலை மறந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதை நான் ஒருத்திதானே பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சிரிக்க தெரியாத பிள்ளை கிடையாது. சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்து இதற்காக என்ன செய்யலாம், குடும்பத்திற்காக என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம் என ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து